நான் சொல்றேன் இந்த இந்தியன் ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, ஏர்போர்ட்டும் இல்ல. ஆனா இதுல என்ன ஆச்சரியம், இந்தியாவில தான் நிறைய ஊர் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இல்லாம ஏர்போர்ட் இல்லாம அப்படிதானே கேக்குறீங்க. ஏன் சொல்றேன்னா இந்த ஸ்டேட் வந்து டூரிஸ்ட் வந்து மெயினான பிளேஸுங்க. இப்ப பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்களே இது என்ன ஸ்டேட்னு சொல்லிட்டு, இது சிக்கிம் ஸ்டேட் தாங்க. இங்க நீங்க வந்து வரணும்னா நீங்க வந்து ஜல்பைகுரி இல்ல வந்து சில்குரின்ற ஸ்டேஷன்ல இறங்கி, இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அங்க இறங்கி தான் நீங்க ரோடு வழியா தான் சிக்கிம்க்கு போகணும். இந்த சிக்கிம் ஸ்டேட்ல வந்து ஏர்போர்ட்டோ இல்ல ரயில்வே ஸ்டேஷனோ வராத காரணம் பாத்தீங்கன்னா இதோட ஜியோகிராபிக்கல் சேலஞ்சஸ் தான். இந்த ஜியோகிராபிக்கல் சேலஞ்சஸ் எப்படின்னா, இது வந்து ஹிமாலயாஸ்ல சிச்சுவேட்டடா இருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா செங்குத்தலான மலைகள், டீப் வேலி, அதே நேரத்துல ரோட்ஸ்லாம் ரொம்ப நேரோவா இருக்கு. இந்த சிக்கிம் ஸ்டேட் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியால சிச்சுவேட்டடா இருக்கு. அப்படின்னா இதோட வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நேபாள் வரும், இதோட சவுத்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், இதோட சவுத் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா பூட்டான் வரும், இதோட நார்த் சைட் பாத்தீங்கன்னா சைனா வரும். சிக்கிம் ஏன் வந்து டூரிஸ்ட் பிளேஸ், மெயினான டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒண்ணுன்னு சொல்றாங்கன்னா, இதோட வந்து அழகான நேச்சரோட சினரியோஸ் தாங்க. அழகான மவுண்டெயின், இதோட லேக்கு, வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகா கவர்ந்துடும். அதனால இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இங்க இன்னொன்னு, இங்க வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்னு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த ஏர்போர்ட் வந்து பக்கியாங் ஏர்போர்ட். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்கிமோட கேபிட்டல் இருக்குல்ல, கேங்காக், அங்க இருக்கு. ஆனா இது வந்து நான் ஆப்ரேஷனல். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து சிக்கிம் போன அனுபவம் இருந்தா எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.